எல்லோருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தோல் நோய் உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டிய மூலிகைகள், உணவுகள், அதேபோல இதை நிரந்தரமாக எவ்வாறு குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இன்றைய காலகட்டங்கள்ல நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, தோல் சம்பந்தமான நோய்கள் காணப்படுது. உதாரணமா காளாஞ்சாகப்படை, சொரியாசிஸ், எக்ஸிமா, கரப்பான், படர்தாமரை, தோல்ல ஏற்படக்கூடிய புள்ளிகள், கரும்புள்ளிகள், அதேபோல நாட்பட்ட ஊறல், அரிப்பு, தேமல் இதுபோல பல்வேறு வகையான தோல் நோய்கள் காணப்படுகின்றன. தோல் நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்குமா? அப்படின்னு நெறைய பேர் நெறைய மருத்துவம் பார்க்குறோம். தீர்வு தருது. ஆனா நிரந்தரமா தீர்வு தருதான்னு கேட்டா தர்றதில்ல. அப்போ இதுக்கு என்ன மாரி வகையான மூலிகை உணவுகளா எடுத்துக்கொண்டால் தோல் நோய்கள் வராது. அதுவும் வேகமா குணமடையணும். அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். நம்ம உடம்புல புளிப்பு சுவை ஏறும் பொழுது அதிகமாக தோல் நோய் வந்துட்டு இருக்கும். ரத்தத்துல கிருமிகள் காணப்பட்டாலும் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்துட்டு இருக்கும். மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தாலும் தோல் சம்பந்தமான நோய்கள் வந்துட்டே இருக்கும். கழிவுகள், உடம்புல கழிவுகள் வெளியேறலனாலும் தோல் சம்பந்தமான நோய்கள் வரும். உதாரணமா பார்த்தோம்னா மலஜலம். மலஜலம் அடக்குறது ஒரு தவறு. ஆனா அந்த மலத்த பார்த்தீங்கன்னா வெளிய போய் தவிர்ப்பாங்க. அப்போ போதிய அளவு நம்ம உடம்புல கழிவுகள் வெளியேறலனாலும் நோய்கள் வந்துரும். சிலர் பார்த்தீங்கன்னா போதை பழக்கவழக்கங்களுக்கு அடிமையா இருப்பாங்க. போதை பழக்கவழக்க அடிமையா இருக்கவங்களுக்கும் தோல் நோய் வந்தா குணமாகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபுட் பாய்சன் உள்ள உணவுகள். அதாவது நம்ம உணவு சாப்பிடுற உணவு உடம்புக்கு ஏத்துக்கொள்ளாத உணவுகள். அதாவது சிலருக்கு காய்கறி உணவுகள் சாப்பிட்டா பிடிக்காது. சிலருக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்டா பிடிக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அசைவ உணவு சாப்பிட்டாலே போதும், மலம் ஒழுங்கா போகாது. உடம்புல வேர்வை சுரப்பி வரும்பொழுது, அது பட்ட இடங்கள்லாம் ஊறல் இருந்துகிட்டே இருக்கும். செதில் நோய்கள் காணப்படும். நம்ம உடம்ப பார்த்தாலே நமக்கே ஒரு அருவருப்பாக காணப்படும். அப்படிப்பட்டவங்க எல்லாருமே ஒரு எளிய முறை மருத்துவமாக முதல்ல காலையில எழுந்த உடனே நீராகாரம் பருக வேண்டும். நீராகாரம் பருகுவது உடம்பில் உள்ள பித்தத்தை சமன் செய்யும். உடம்புல கழிவுகளை நல்லா வெளியேற்றும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகள். அது துவர்ப்பான மருந்துகள் எடுக்கிறது நம்ம நல்லது. அதுல ஒரு எளிய முறை மருத்துவமாக ஒரு கசாயம் செய்து சாப்பிடக்கூடிய முறைய நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருங்காலி மரத்தோட வேர் பட்டை, மரங்காலி மரத்தோட பட்டைகள். இது நாட்டு மருந்து கடையில கிடைக்குது. தேவதாரு மரத்தோட பட்டைகள். முற்றிய பூவரசு மரத்தோட பட்டைகள். முற்றிய வேப்ப மரத்தோட பட்டைகள். அடுத்து முற்றிய மாமரத்தோட பட்டைகள். இந்த 5 பட்டைகளையும் எடுத்து ஒரு 10 மடங்கு தண்ணீர் சேர்த்து ஒரு 11 நாள் ஊற விடணும். அதுக்கு பிறகு சிறு தீயாக காய்ச்சி 10ற்கு 1ஆக இப்ப 10 லிட்டர் சேர்த்தீங்கன்னா 1 லிட்டர் வரக்கூடிய அளவுக்கு சுண்ட காய்ச்சி, இது எதுல காய்க்கணும்னு கேட்டீங்கன்னா, மண்பானையில காய்க்கிறது ரொம்ப சிறப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா, காய்க்கும் பொழுது சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் இது போல உள்ள பொருட்கள உள்ள போடணும். இந்த கொதிக்க வைத்த இந்த கசாயத்தை தினமும் காலை, மாலை 10 எம்.எல் அல்லது 20 எம்.எல் வரைக்கும் எடுக்கலாம். இத எடுத்துட்டு வந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட தோல் நோய்களும் குணமாகுறத கண்கூடா பார்க்க முடியும். இது பாரம்பரியமாக ஆயுர்வேத முறைப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு எளிய முறை மருத்துவம். இந்த பட்டைகள்ல உள்ள சத்துக்கள் எல்லாமே கசாயமாக இறங்கும் பொழுது, நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்த சுத்தப்படுத்துறது, வந்த நோய்களுக்கு வராமல் தடுப்பது, உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது. இது எல்லாமே அதுல நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவரின் ஆலோசனை பேர்ல கந்தகத்தால் செய்யப்பட்ட கந்தக சூரணம். இது எல்லா மருந்து கடையிலுமே கிடைக்கும்.
இத தினமும் காலையில ஒரு 5 கிராம், மாலையில ஒரு 5 கிராம் உணவுக்கு பின்பு எடுத்து வரணும். அதேபோல ஊறல் அதிகமா உள்ளவங்க, சிறியானங்கை, நிலவேம்பு இந்த 2யுமே பவுடர் பண்ணி, ஒரு சின்ன மாத்திரை மாரி செஞ்சு விழுங்கி வந்துட்டீங்கன்னா, உடம்புல எப்பேர்ப்பட்ட அரிப்புமே சரியாகறத கண்கூடா பார்க்க முடியும். அதேபோல பரங்கிப்பட்டை சூரணம், சிவனார் வேம்பு சூரணம். இந்த 2 சூரணத்தையும் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். வாங்கிட்டு வந்து அத பவுடர் பண்ணி, அந்த பவுடர வந்து பார்த்தீங்கன்னா, தேன் அல்லது நெய்ல கலந்து தினமும் உணவுக்கு பின்பு ஒரு வேளை சாப்பிட்டு வரும்பொழுது, தோல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளையும் நம்ம எளிதில குணமடையத கண்கூடா பார்க்க முடியும். அதேபோல தினமும் இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா மலஜலம் கழிவதற்காக வேண்டி, உடல சுத்தமா வைக்கிறதுக்காக வேண்டி, நம்ம உடம்புலக்கு கழிவுகள வெளியேத்துறதுக்காக வேண்டி, கடுக்காய் பாவனை செய்தது. ஒரு 7 முறை பாவனை செய்த சூரணம். இத எடுத்துக்கணும். இத வந்து 1 ஸ்பூன் அளவு இளம் சூடான வெந்நீர்ல கலந்து, இரவுல தூங்க போம்போது குடிச்சிட்டு வரணும். இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஒரு 3ஆம் முதல் நாள் முதலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சுரும். தோல்கள்லாம் நிறம் குடுக்குறது தெரிய ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் உடம்புக்கு சுத்தமான தண்ணீர் குடிக்கணும். இந்த மருந்து எடுத்துக்கொள்கிற காலகட்டங்கள்ல கண்டிப்பா நீராகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீராகாரம் ஒரு சிறந்த அற்புதமான நமக்கு மருந்து பலன் குடுக்கக்கூடியது. காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல நீராகாரம் எடுத்துக்கொள்ளணும். நீராகாரத்த எடுத்துக்கொண்டு, இந்த மருந்துகள்லாம் எடுத்து வரும்பொழுது, அவங்களுக்கு உடம்புல எந்த விதமான பக்க விளைவும் இல்லாம, வேகமா குணமாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளி பிரயோகத்துக்கு, குளிக்கிறதுக்கு வெப்பாலை எண்ணெய். இந்த வெப்பாலை எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கங்க. செய்ய முடியாதவங்க கடையில வாங்கிக்கங்க. இந்த வெப்பாலை எண்ணெய வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தலையிலருந்து பாதம் வரைக்கும் நல்லா தேய்ச்சு, குப்பைமேனி இலைய பவுடர் பண்ணி வச்சு, அது கூட வெந்தயம், பாசிப்பயிறு கலந்து, உடம்புக்கு தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தோம்னா, தோல் நல்லா மினுமினுக்கும். ஊறல், படை எந்த தோல் வியாதியா இருந்தாலும் சரி பரவால்ல. வேகமா குணமடையும். ஒரு சிலருக்கு இது வேகமா குறைஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நிப்பாட்டிருவாங்க. மருந்தெல்லாம் நிப்பாட்டுவாங்க. போதும் நம்ம சரியாயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் முழுமையாக குணமடைந்தாலும், தொடர்ந்து மேலும் ஒரு 60 நாட்கள் எடுத்து வந்தாங்கன்னா, அல்லது ஒரு 48 நாட்களா எடுத்து வந்தாங்கன்னா, திரும்ப இந்த தோல் நோய் வராம பார்த்துக்கொள்ள முடியும். இந்த அணுகுமுறையில நம்ம நெறைய பேருக்கு குடுத்து, நெறைய பலன் கிடைச்சிருக்குது. அந்த அனுபவத்த தான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதனால நம்ம வந்து இந்த மாரி மூலிகைகளையும், உணவுகளையும், எண்ணெய்களையும் பயன்படுத்தி வரும்பொழுது, நம்ம ஆரோக்கியமான முறையில தோல் நோய்களிலிருந்து முழுமையாக விடுபட முடியும். நெறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு உணவு கட்டுப்பாடு உண்டான்னு கேட்பாங்க. கட்டாயம். தோல் நோய் என்று வந்துவிட்டால் உணவு கட்டுப்பாடு அவசியம். ஜீரணம் ஆகாத உணவுகளை தவிர்க்க வேண்டும். அதேபோல புலால் வகை உணவுகள், இறைச்சி வகை உணவுகள், மீன், முட்டை, கருவாடு போன்ற உணவுகள், கத்தரிக்காய், பாகற்காய், அகத்திக்கீரை போன்ற உணவுகளை தோல் நோய் உள்ளவர்கள் மட்டும் எடுத்து வந்தாங்கன்னா, அவர்களுக்கு தோல் நோய் வந்து மேலும் மேலும் பெருகிட்டே தான் போகுமே குறையாது. தினமும் காலையில அவங்க எந்திரிச்சு வெப்பாலை எண்ணெய் தடவிட்டு குளிக்கணும். ஒரு நாளைக்கு இந்த மாரி 2 வேளை குளிச்சுட்டு வந்தாங்கனாலே போதும். அற்புதமான பலன்கள காண முடியும். உடம்புல கழிவுகள ஃபுல்லா நல்லா வெளியேற்றணும். இப்படி வெளியேற்றி வந்து, இப்ப நம்ம சொன்ன மாரி எடுத்து வந்தாங்கன்னா, தோல் நோய்களிலிருந்து நம்ம முழுமையாக குணமடைய முடியும். இத நெறைய பேர் பயன்படுத்தி பார்த்து வெற்றி பெற்ற ஒரு அனுபவமுறையாகும். மீண்டும் தோல் நோய்கள் வருவதில்ல. நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.